நீலகிரி மாவட்ட தேயிலை விவசாயிகளின் பசுந்தேயிலைக்கு விலை நிர்ணயம் செய்யாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மலை மாவட்ட சிறு குறு தேயிலை விவசாயிகளின் சங்கம் அறிவித்துள்ளது. உதகையில் நடைபெற்ற சங்க கூட்டத்தில் தேயிலை விவசாயிகளுக்கு 1 கிலோ பசுந்தேயிலை உற்பத்தி செய்ய 23 ரூபாய் செலவாகிறதாகவும் அதற்கு 35 ரூபாய் என விலையை உயர்த்து நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் தேயிலை விவசாயிகளின் பசுந்தேயிலைக்கு விலை நிர்ணயம் செய்யாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றினர். தங்கள் கோரிக்கை நிறைவேறாவிட்டால் 3 லட்சம் தேயிலை விவசாயிகள் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க மாட்டார்கள் எனவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். தேயிலை விவசாயிகளுடைய நிலைமை மிக மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை மத்திய மாநில அரசுகளிடமும் எம்பிக்களிடமும் எம்எல்ஏக்களிடமும் பல கட்சிகளிடத்திலும் நாங்கள் போராடி கேட்டுக்கொண்ட போதிலும் கூட அவர்கள் எங்களுடைய பிரச்சனையை செவிசாய்க்கவில்லை. வரவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள பீரக்குப்பம் அரசு சுகாதார நிலையத்தில் உள்ள பல் மருத்துவ எந்திரம் வெறும் காட்சி பொருளாக மட்டும் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பீரக்குப்பம் அரசு சுகாதார நிலையத்தில் தண்ணீர் மற்றும் மின் இணைப்பு இல்லாததால் புதிதாக வாங்கப்பட்ட பல் மருத்துவத்திற்கான எந்திரம் கடந்த 2 மாத காலமாக காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் வரி பணத்தில் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து வாங்கப்பட்ட இந்த எந்திரம் செயல்படாமல் இருப்பது விடியா ஆட்சியில் உள்ள சுகாதாரத்துறையின் அவலத்தை விளக்கும் வகையில் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிங்கப்பூரில் மர்மமான முறையில் உயிரிழந்த கணவரின் உடலை மீட்டு தரக்கோரி இளம்பெண் ஆட்சியரிடம் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் மனோஜிப்பட்டியைச் சேர்ந்த பேரரசியின் கணவர் சசிகுமார் சிங்கப்பூரில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இருவரும் வீடியோ கால் மூலம் பேசி வந்த நிலையில் திடீரென கணவர் பணிபுரிந்த நிறுவனத்தில் இருந்து வந்த அழைப்பில் கணவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். மேலும் கணவரின் உடல் அழுகிய நிலையில் இருப்பதாகவும் இந்தியாவிற்கு அனுப்ப இயலாது எனவும் தெரிவித்துள்ளனர். எனவே கணவர் இறப்பில் சந்தேகம் உள்ளதாகவும் உடலை மீட்டு தர வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் இளம்பெண் மனு அளித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அரசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்தில் இருந்து கும்பகோணம் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்து கோடங்குடி சாலையில் திடீரென பழுதாகி நின்றதால் பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கடும் அவதியடைந்தனர். விடியா ஆட்சியில் அடிக்கடி அரசு பேருந்துகள் ஆங்காங்கே பழுதாகி நிற்பதும் பொதுமக்கள் பேருந்தை தள்ளுவதும் வாடிக்கையாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சிறிய பாலம் கட்டுவதை தவிர்த்து பெரிய பாலம் அமைக்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உப்புவேலூர் கிராமத்தில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை அடுத்து விடியா அரசு சிறிய பாலம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. சிறிய பாலம் அமைத்தால் மழைக்காலங்களில் தண்ணீர் வெளியேறாமல் தேங்கி நிற்கும் என கூறும் அப்பகுதி மக்கள் சிறிய பாலத்திற்கு பதிலாக பெரிய பாலம் அமைத்திட வேண்டும் என கூறி பணிகளை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அது தண்ணி எகுத்துக்கு தான் மறுபடியும் ஊர் உள்ள வந்து பாழ் பண்ணோம். ஏற்கனவே தண்ணி வந்ததுனால தான் நாங்களாம் பாதிக்கப்பட்டு பள்ளி ஓட்டரை போய் படுத்துங்க வந்தோம் 4 நாள். அதனால இது தண்ணி வாங்காது. இது வாக்கியா இது பாலம் இல்லை. இது இதுமாரி கட்டினா தண்ணி இருக்குன்னா ஊரத்தான் வந்து எங்களை வாரும். பள்ளத்தாக்கில் இருக்கிறோம் நாங்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் லாரி மீது வேன் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். திருநெல்வேலியை சேர்ந்த வீரப்பன் என்பவர் தனது குடும்பத்துடன் குலதெய்வம் கோயிலுக்கு சென்றுவிட்டு ஊருக்கு திரும்பினார். அப்போது கோவில்பட்டி அருகே தளவாய்புரம் பகுதியில் இவர்கள் வந்த வேன் முன்னால் சென்ற லாரியை முந்த முயன்ற போது நிலை தடுமாறி லாரியின் பின்பக்கத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் வீரப்பன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் ஓட்டுநர் உள்பட 11 பேர் படுகாயமடைந்தனர். 2வது மனைவியை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் கணவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தேனி மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தேனி வருசநாடு பகுதியைச் சேர்ந்த வினோத் திருப்பூரில் வேலை செய்தபோது மகேஸ்வரி என்ற பெண்ணிடம் தனக்கு திருமணமானதை மறைத்து 2வது திருமணம் செய்துள்ளார். பின்னர் மகேஸ்வரிக்கும் வினோத்துக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் விஷமருந்திய மகேஸ்வரி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவர் அளித்த வாக்குமூலத்தில் தமது கணவர் வினோத் தான் தற்கொலைக்கு தூண்டியதாக குறிப்பிட்டிருந்தார். சிகிச்சை பலனின்றி மகேஸ்வரி உயிரிழந்த நிலையில் தற்கொலைக்கு தூண்டியதாக கணவர் வினோத்திற்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து தேனி மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
சென்னை செம்மஞ்சேரியில் விடியா திமுகவினர் பணத்தை கொடுத்து கூட்டத்தை சேர்க்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் முன்னிலையில் நடந்த பொம்மை முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் கூட்டத்தில் MP தமிழச்சி தங்கபாட்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடியா திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தியால் மக்கள் எவரும் கூட்டத்திற்கு வராததால் உடன்பிறப்புகள் தலா 200 ரூபாய் கொடுத்து கூட்டத்திற்கு ஆள் சேர்த்துள்ளனர். இந்த வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் விடியா திமுகவின் உண்மை நிலை மக்கள் முன்பு அம்பலமாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே புதுமாப்பிள்ளை மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. RS கோல்டன் நகரில் எலக்ட்ரிக்கல் கடை நடத்தி வந்த பிரகாஷ் என்பவர் வாட்டர் சர்வீஸ் செய்யும் மின் மோட்டாரை பயன்படுத்தி வீட்டை சுத்தம் செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து பிரகாஷ் மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். திருமணமான 5 மாதங்களில் இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் முத்துராமலிங்கபுரம் பட்டி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். விடியா அரசின் அமைச்சர் முதல் அதிகாரிகள் வரை என பல முறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வசித்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுகவின் அலட்சிய போக்கை கண்டித்து அப்பகுதியை சேர்ந்த இருவர் குண்டும் குடியுமாக ஜல்லிக்கற்கள் உள்ள சாலையில் உருண்டு சென்று எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதே நிலை தொடர்ந்தால் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் முத்துராமலிங்கபுரம் பட்டி கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். ரோடு சரியில்லை, குண்டும் குழியுமாக இருக்கு. நடந்து போக கூட வழி இல்லாம வண்டியில போறவங்கள உருண்டு போற நிலைமையில இருக்கு. எங்களுக்கு ஒரு அவசர ஆத்திரத்துக்கு போறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வசதி கூட வர வழியும் இல்லாம இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில பிள்ளைங்க எப்படி பள்ளிக்கூடத்துக்கு சரியான டயத்துக்கு போக முடிய மாட்டேங்குது. அதனால ஆசிரியர்களும் சத்தம் போடுறாங்க பிள்ளைகளை. செஞ்சு தரேன் சொல்லி பார்த்துட்டு அவங்க வாட்டில் கண்டுக்கிறாம போயிடுறாங்க. இந்த இதை இந்த சாலை முதலமைச்சர் கூட அங்கே கூட நாங்கள் தெரியப்படுத்திவிட்டோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. திண்டுக்கல் அய்யலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காலை உணவு தயாரிக்கும் பெண் சமைக்கக்கூடாது என கூறி பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டனர். காலை உணவு திட்டத்தில் பணியாற்றி வரும் அம்பிகா என்பவர் சரியான நேரத்தில் உணவு வழங்காமல் குழந்தைகளிடம் அராஜகமாக நடந்து கொள்வதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து பேச்சுவார்த்தை நடத்திய வடமதுரை வட்டார ஊட்டச்சத்து மேலாளர் தற்காலிகமாக மாற்று ஊழியர்களை வைத்து குழந்தைகளுக்கு உணவு சமைக்க ஏற்பாடு செய்தார். விடியா அரசின் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜின் தலையீடு காரணமாக குளத்துப்பட்டியில் வசிக்கும் அம்பிகாவை அய்யலூர் தொகுதியில் பணியாற்றிட வைத்துள்ளதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணி மற்றும் காவல் பணி மேற்கொள்ளும் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறைந்தபட்ச ஊதியம் 725 ரூபாய், பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை அரக்கோணம் அருகே பூ பறிக்க சென்ற மூதாட்டி மின்சாரம் தாக்கி பலியாகியுள்ளார். பரமேஸ்வரமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தனலட்சுமி, சிவகாமி இருவரும் தோட்டத்தில் பூ பறிக்க சென்றுள்ளனர். அங்கு அருந்து கிடந்த மின்கம்பியை தெரியாமல் மிதித்ததால் இருவரும் தூக்கி வீசப்பட்டுள்ளனர். மூதாட்டி தனலட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சிவகாமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தக்கோலம் போலீசார் மின்வாரிய ஊழியர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.